ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மருத்துவர் ஜாதகம். அதைத்தாங்க பார்க்க போறோம். எனது மேன்மை மிக்க பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடு, இதை நம்ம எடுத்தோம்னா ஜாதக பலன்களை தெளிவாக உரைக்கலாம். கிரகங்களே இதன் மூலம் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பலன் கொடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது அடிப்படையான விஷயம். இது மருத்துவ ஜாதகம்ங்க. இதுல என்னன்னா, இப்ப அடியிலிருந்து வரனே மருத்துவத்துக்கு செவ்வாய் தாங்க சுபத்துவம். ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அதன் தொழில் அமையுங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காரு குருஜி ஐயா அவர்கள். அதன்படிதான் நான் தொழில் முறையில பார்த்துட்டு வர்றேன். கரெக்டாகவே இருக்குது. வந்தவன் ஜாதகத்தின் திறனை, அவருடைய குணத்தை அழகா சொல்லிடலாம். என்ன சம்பவங்கள் எந்த வருஷம் நடந்ததுக்குன்னே ஒரு போட்டு பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வரும். துருவ கணிதம் சொல்லிட்டு இந்த அண்ணன் எத்தனை, தம்பி எத்தனை, மாமன் எத்தனை, மச்சான் எத்தனை சொல்ற விஷயங்கள்லாம் அது பழைய முறை. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது தவிர நம்ம நிறைய விஷயங்கள் நிரூபிக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு மெத்தடை உபயோகம் பண்ணி நான் நிரூபிப்பேன். இதை அடுத்தடுத்து பார்க்குற வீடியோக்களை நான் தர்றேன். இப்போ இவர் ஒரு மருத்துவருங்க. இதில் என்னன்னா, செவ்வாய் முழு சுபத்துவமா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது சுபத்துவம்னு தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் மறைமுகமாக இருக்கும். அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை பார்க்கணும். சுபத்துவம் அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவப்படுத்தி மருத்துவ ஜாதகம் இருக்கு. கோள் இருக்குது, ராசி தனித்தனியா இருக்கு. அப்ப கிரகங்கள் செயல்படாது, உன்னோட ஒன்று சம்மந்தப்படாது. நம்ம எடுத்தோம்னா பலன் வராது. இந்த சுபத்துவம் அப்படியும் கணக்கு. எல்லை மீறி, ராசியின் எல்லையை மீறியும் கிரகங்கள் சுபத்துவம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி, சரியா? சூரியனுக்கு செவ்வாய் நட்பு கிரகம், அதி நட்பு கிரகம். அப்ப சூரியனும் சனியும் செவ்வாயோட சேர்ந்திருக்காங்க. சூரியன் சனி பகை கிரகம், செவ்வாய் சனி பகை கிரகம். சூரியன் ஒருத்தருமே செவ்வாயை தூக்கி பிடிக்கிறார். ஒரு நட்பு, எந்த சுபத்தொடர்பும் இல்லை. ஆனால் இவர் மருத்துவர். இந்த ஜாதகத்தை தான் விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கொள்கைகளை, அந்த கோட்பாட்டை பயன்படுத்தி 1100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். கல்வியிலிருந்து திருமணம், வேலை வாய்ப்புகள், முதல் திருமணம், இரண்டாம் திருமணம், பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஷேர் செய்தனால் நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மை எப்படி அவரவர் ஜாதகங்களை பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டறியலாம். இப்ப வீடியோக்குள்ள போங்க. தலைப்பு: செவ்வாய் சனி சூரியன் இணைவும், அரசு மருத்துவர் வேலையும். இந்த ஜாதகம் கேட்டவுடனே நான் செவ்வாயின் துறையில இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்புறம் மருத்துவர் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா, இப்பதான் வீட்டுக்கு வீடு ஜோதிடர் உருவாக்குறாங்களே. இதெல்லாம் காரணம் என்ன? இப்ப சமூக வலைத்தளங்கள்ல குருஜி ஐயாவுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களை இதை சொன்னோன்னு ஒத்துக்கிறாங்க. சரியா இருக்குங்க அந்த பலன்கள் அப்படிங்கிறாங்க. ஆர்வலர்கள் இதை புரிஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் தடமாறி போறாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும், அதுதான் மருத்துவம். சரியா? இதுக்கு அடுத்த ஒரு மருத்துவர் தரப்போறேன். அதுல செவ்வாய் சுபத்துவமா நீங்க பார்க்கலாம். இதுல எப்படிங்கிறத நான் சொல்றேங்க. முக்கியமான விதி: செவ்வாய் 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளணும், ராசியோ லக்னமோ. இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலையும் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளுது. இதையும் நம்ம பார்த்துக்கிறணும். ஒரு விதியை மட்டும் நம்ம வச்சு சொல்ல முடியாதுங்க. பல அமைப்புகளை காம்பினேஷனா பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். லக்கணம் கன்னி லக்கணம், செவ்வாய் ஆகாதவர் தானே, அப்படி நம்ம இங்க எடுக்கக்கூடாது. பல கணக்கு எடுக்கணும். இந்த அமைப்பிலேயே
இங்க பாருங்க, புதன் நீசமா இருக்காரு. லக்கணத்தை லக்னாதிபதியை பார்க்கிறாரு. இந்த இடத்துல நீச பங்கம் எப்படின்னா, இடம் கொடுத்த குரு வந்து சுக்கிரனோடு சேர்ந்து நல்ல வெளிச்சமா இருக்காரு. நீச பங்கம் பல விதம் இருக்கும். அப்ப இவர் நல்ல புத்திசாலிங்கிற எடுத்துக்கலாங்க. சரியா? இப்ப 8ஆம் ஆதிபத்தியம் உடையவர் தான் செவ்வா. அங்க சூரியன் சேர்ந்திருக்காரு, விரையாதிபதி. சனி லக்கணத்துக்கு யோகர், 5 6 கூடியவர். சரியா? அப்படிங்கிறது எடுத்துக்கிறணும். இப்ப இந்த இடத்துல சுக்கிரன் வந்து இங்க வந்து ஆட்சி பலம் இல்லை, குரு ஆட்சி பலம் இல்லை, சந்திரன் மகர சந்திரன் ஆட்சி பலம் இல்லை, ஓரளவு ஒளியான சந்திரன், அது வேற விஷயம். புதன் இங்க ஆட்சி பலம் இல்லை, சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. சரியா? சனி வந்து யோகர். சனி சூரியன் சேர்ந்ததுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஒரு ஜாதகத்துல பல விஷயங்களை நான் சொல்லி, அவங்களும் பல விஷயங்களை எனக்கு சொல்லி, ஒரு புரிதலோடு இருக்கும் பொழுது பல ஜாதகத்துல என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவா புரியுமுங்க. நமக்கும் புரிஞ்சு பலன் சொல்லுவோம், அவங்களும் திருப்தியோட போவாங்க. இப்ப செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்குங்க. சரியா? சூரியன் உச்சமா இருக்குங்க. சிம்ம வீட்டுல ராகு, இரட்ட சுபக்கிரகம் ராகுவை சுபப்படுத்துது. சிம்ம வீடு சுபத்துவம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ராகு முதல்ல இருக்குது, சுக்கிரன் குரு ரெண்டு சுபக்கிரகம், 2 வெளிச்சம், அதாவது இரட்டிப்பு வெளிச்சம் சிம்ம வீட்டுக்கு விழுகுது. சூரியன் உச்சமா இருக்காரு. அரசு வேலைன்னு சொல்லிடலாமா? அரசு வேலை கண்டிப்பா. சரி, அரசு வேலை என்ன அப்படிங்கும் போது செவ்வாயை எடுத்துடணும். அப்ப செவ்வாய் 2 பத்தோட தொடர்பு விடுறாருல்ல. சூரியனுக்கு வந்து பார்வை இல்லைல்ல, அப்ப மருத்துவர் அப்படின்னு சொன்னாங்க. அரசாங்க மருத்துவர்னு அழகா சொல்லிட்டேன். இவ்வளவுதாங்க, சிம்பிளான விஷயம் தான். நம்ம வந்து குரு பக்தியோடு ஒருத்தர், ஒரு குருநாதர் நமக்கு நல்ல குருநாதர் வைக்கிறாருன்னா இளையருள்ளாளர், அவர் சொல்ற விதிகள் சொல்லும் பொழுது அது நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்மளே முடிவெடுத்துக்கலாம். அதன் மாதிரி போனால் பலன்களை தெளிவாக வைக்கலாம். ஆக இவர் வந்து மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு கண்ணில கழுத்துக்கு ஆகாத விருந்தம் நினைச்சிட்டு செவ்வாயை விட்டுறக்கூடாது. சூரியன் விரையாதிபதி ஆயிடுவாரு. சனி வந்து நல்லவர், 5 6 கூடியவர். ஆனா அந்த சனி வந்து சனியின் துறை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க சனி வந்து நீசம். சரிங்களா? பல பல விதங்களை பார்க்கணும். கிரகங்களுடைய ஸ்தான பலத்தை பார்க்கணும், சேர்ந்திருக்க கிரகங்களை பார்க்கணும், யாரு பார்க்கிறாங்க பார்க்கணும். இந்த சேர்ந்த இடத்துல சனியுடைய வீடுகள் சுபத்தன்மையா இருக்குது, இதன் மூலமும் இது வலு கிடைக்கும். இப்படிலாம் பல விஷயங்களை நம்ம எடுத்து ஃபைனலா பார்க்கணும். அம்சத்தை பாருங்க, செவ்வாய் தனிச்சிருக்காரு, அமாவாசை சந்திரன் இல்லை. அமாவாசை சந்திரன் இல்லாத அமைப்புல தேய்பிர தசமி தாங்க, ரொம்ப அமாவாசை நோக்கி போகல. அந்த வீட்டுல சந்திரன் வந்து அங்க வந்து சந்திரன் வீட்டுல ஓரளவு சுபத்தன்மையா அவர் இருக்காரு, செவ்வாய் இருக்காருங்க. செவ்வாய் பாவத்தன்மை இல்லை. குரு வந்து சுபர் வீட்டுல, சூரியன் சுபர் வீடு, புதன் இங்க வந்து தனித்த புதன் எடுத்துக்கிறணும், சந்திரன் தனிச்சு சுபர் வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் சனி அம்சத்துல இருக்கிறதுனால திருமணம் என்ன ஆகல, இப்பதான் ஆக போகுது. இந்த விஷயம் தாங்க. ஆக எந்த ஒரு விஷயமானாலும் என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்கன்னா ஒருவர் பார்த்துட்டு போவாரு, அடுத்த உடனேயே இன்னொருத்தட்ட சொல்லுவாரு. அப்ப நம்ம சொல்ற, நம்ம வாங்குற கட்டணத்துக்கு நமக்கு என்னென்ன தெரியுதோ அதை முழுசா பயன்படுத்தி நன்றாக ஆராய்ந்து பலன் சொல்லணும். கொடுக்குற ஜாதகங்களுக்கு நான் பலன் சொல்றதே இல்லைங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்திருக்கும். அப்ப அதை திருப்பி நம்ம மாற்றி தான் பலன் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நான் வந்து பலன்கள் சொல்றேங்க. திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். திருமணம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். எந்த வயசுல நடக்கணும்னு நம்ம பார்க்கணும். எப்படி வாழ்வாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் இப்படிதான் போனோம்னா 10 பொருத்தம் தன்னால ஒதுங்கிடும். 10 பொருத்தம் அமைப்பு எதுவுமே அதுல ஒண்ணுமே இல்லாத விஷயம், புரிந்தவருக்கு புரியும். கிரக அனுகூல ஜாதக ஆய்வு அமைப்புல திருமணம் எப்ப நடக்கும், எந்த விதமாக வாழ்வாங்க, தொடர்ச்சியா தசாபதிகள் நல்லா வருதா, குழந்தை பேர் எப்ப மீது, இதை பூரா 2 ஜாதகத்துல ஒத்து பார்த்து அற்புதமாக பார்த்துக் கொள்ளலாம். சிசேரியன் தாய் தந்தை ஜாதகம் பார்த்து இப்படித்தான் குழந்தை பிறகும்னு அழகா டயத்தை போட்டு குடிச்சிடலாம். சிசேரியன் அமைப்புங்க.
குடும்ப ஜாதகங்களை பார்த்தா ஒரு ஜாதகத்துடைய பலனை துல்லியமாக எடுக்கலாம். அனைவருக்குமே என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஒரே நேரத்தில் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் நல்ல பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு மருத்துவர் ஜாதகம் தர்றேன், அதையும் நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.